விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் சென்னையில் 4 இடங்களிலும் புதுச்சேரியில் ஓரிடத்திலும் கரைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை தர அடுத்தடுத்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக நமது செய்தியாளர் வேல்முருகன் பேச கேட்கலாம். வேல்முருகன், விநாயகர் கரைப்பானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தியினுடைய நிறைவு நாளாக விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை பட்டினம்பாக்கத்தில் நேரடி காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமாக சென்னையில் 4 இடங்கள்ல 1048க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தற்போது கரைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பட்டினம்பாக்கம் பகுதியில் கிட்டத்தட்ட 100கணக்கான போலீசார் தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக கடல் பகுதியில் ஏராளமான பக்தர்கள் வந்து தற்போது இந்த விநாயகர் சிலைகளை கொண்டு செல்கிறார்கள். எனவே அவர்களை தடுப்பதற்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது கடலில் ஏராளமான பக்தர்கள் குளிக்க செல்வதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர்களை தடுப்பதற்கு நீச்சல் வீரர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய சிலைகளை வந்து சின்ன சின்ன சிலைகளை வந்து நேரடியா கடலுக்குள்ள பக்தர்களை எடுத்துட்டு போறதுனால கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருப்பதற்கு தொடர்ச்சியாக மீனவர்கள் இங்கே வந்து தொடர்ந்து வந்து இருக்கிறார்கள். அதே போல காவல்துறையினரும் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுக்க மானிட்டரிங் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குதிரைப்படை காவல்துறையினரும் தொடர்ச்சியாக இங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கோஸ்ட் கார்டினுடைய கப்பல்களும் தற்போது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நேரடியாக தற்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பட்டினம்பாக்கத்தில் மட்டும் இன்னும் 200க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைப்பதற்கான அந்த பணிகள் நடக்கும்னு காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று மாலை 7 மணிக்குள்ளாக இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்று அனைத்து சிலைகளும் தற்போது கரைப்பதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பட்டினம்பாக்கத்தினுடைய இந்த பிரதான குறிப்பாக இந்த உட்பகுதியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலை அப்படிங்கிறது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முழுக்க ஒரு வழி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. மற்றபடி சாந்தம் வழியாக தற்போது 2 வழியாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பொதுமக்கள் வாகனங்களை இயக்கி வர்றாங்க. மற்றபடி இந்த உட்பகுதியில் முழுக்க தற்போது விநாயகர் சிலைகளை கொண்டு வரக்கூடிய அந்த லாரிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதியில் எப்படி காணும் உங்களுக்கு அதிக அளவில் மக்கள் இருப்பாங்களோ அதே அளவுக்கான தற்போது மக்கள் கூட்டத்தை தற்போது பட்டினம்பாக்கத்தில் பார்க்க முடிகிறது. முழுக்க காவல்துறை எச்சரிக்கையாக தற்போது இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. எந்த இடத்துல எந்தவித அசம்பாவிதமோ அல்லது குறிப்பாக கடல்ல வந்து யாரும் குறிப்பாக தவறி விழுந்தக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. மோனிஷா, காசிமேடு பகுதியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் அசோக். காசிமேடு பகுதியில் விநாயகர் சிலைகள் கரைப்பு எப்படி நடைபெறுகிறது? விவரங்கள். மோனிஷா, காசிமேடு பகுதியில் வந்து விநாயகர் கரைப்பதற்காக வந்து 2 ராட்சத கிரேன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு பணியில் வந்து 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து காவல்துறையினர் வந்து அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதற்காக வந்து அந்த வரிசையில் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ரோந்து பணிகளும் மேற்கொண்டு வருகின்றன. தற்போது காலையிலிருந்து தற்போது வரை 162 சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கு. இந்த வடசென்னை இந்த பகுதியில் 250 சிலைக்கு வந்து அனுமதி கொடுத்த நிலையில் 162 தற்போது கரைத்துள்ளன. மேற்கொண்டு இன்னும் 2 மணி நேரத்தில் அனைத்தும் வந்து முழுமையாக கரைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது நம்ம சிசிடிவி கேமராவிலும் வைத்து கண்காணித்து வருகின்றனர் காவல்துறை மட்டும் இல்லாமல் அதே போல மீனவர்களும் வந்து அவர்களுக்கு உதவியாக வந்து விநாயகரை கரைப்பதற்காக உதவி செய்து வருகின்றனர். ஊர்காவல் படையினரும் அவர்களும் வந்து போக்குவரத்து பணிகள் செய்து அந்த பணியிலும் ஈடுபட்டு வராங்க. தொடர்ச்சியாக வந்து வாகனங்கள் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் வரை விநாயகர் அந்த ஊர்வலத்தை நம்மால் காண முடிகிறது. எந்த வித அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதால் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து 2 பகுதியிலுமே வந்து காவல்துறை வந்து தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. மோனிஷா, தொடர்ந்து சென்னை பாலவாக்கத்தில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்படும் நிலையில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். கரைக்கப்படுவதற்காக கொண்டுவரப்படும் விநாயகர்களின் எண்ணிக்கை எப்படி உள்ளது? விவரங்கள். நிச்சயமாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் கடற்கரை. இந்த கடற்கரையில் சுமார் 650க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலையை கரைப்பதற்காக காலையிலிருந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தற்போது 5 மணி நிலவரப்படி சுமார் 400 விநாயகர் சிலைகள் இந்த கடற்கரையில் கரைக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளான பல்வேறு இடங்களில் வைத்து வழிபட்டு வந்த இந்த விநாயகர் சிலைகள் இன்று காலையிலிருந்து இந்த பாலவாக்கம் கடற்கரையில் கரைக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் இந்த நிலையில் இந்த கொண்டு வரக்கூடிய விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக தன்னார்வலர்களை தனியாக நியமித்துள்ளனர். அங்கே பொதுமக்கள் கொண்டு வரக்கூடிய இந்த விநாயகர் சிலைகளை தன்னார்வலர்கள் கடலில் கடத்தி வந்தனர். இந்த நிலையில் இந்த தற்போது 5 மணி நிலவரப்படி விநாயகர் சிலை இந்த பகுதிக்கு வரத்து அதிகமாக இருந்ததால் தன்னார்வலர்களால் கரைக்க முடியாத சூழ்நிலையில் விநாயகர் சிலையை கொண்டு வரக்கூடிய மக்களே அவர்களும் கடலில் சென்று கரைக்கக்கூடிய ஒரு நிலை இங்கு உருவாகியுள்ளன. அதிக அளவு பார்வையாளர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களும் குவிந்துள்ளனர். பல வண்ணங்களில் வரக்கூடிய இந்த விநாயகர் சிலைகளை கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். குடும்பமாக இந்த கடற்கரைக்கு வருகை தந்த பொதுமக்கள் அதாவது மயில் மீது விநாயகர், புலி மீது விநாயகர், சிங்கம் மீது விநாயகர், சிவன் பார்வதியுடன் விநாயகர், எலி மீது விநாயகர், ஊஞ்சல் ஆடக்கூடிய விநாயகர், குதிரை மீது விநாயகர், இப்படி பலவிதமான விநாயகர்களை ஒரே இடத்தில் கண்டு கழித்து மக்கள் காலையிலிருந்து மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். பல வண்ணங்களை வரக்கூடிய இந்த விநாயகர்களை அவர்கள் செல்போனில் படம் பிடித்து காட்சிப்படுத்தி வருகின்றனர். இந்த வெளிநாட்டவர்களும் இந்த பாலவாக்கம் கடற்கரைக்கு வருகை தந்து இந்த சிலைகளை கரைப்பை பார்த்து ரசித்து வருகின்றனர். சற்று நேரத்துக்கு முன்னதாக வெளிநாட்டு ஒரு குடும்பத்தினர் இங்கு அவர்கள் வீட்டில் வைத்து வழிபட்டு வந்த விநாயகர் சிலையிலும் கடலில் கொண்டு வந்து கரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இங்கு நடைபெற்றன. தொடர்ந்து காவல்துறை மூலம் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ட்ரோன் மூலியமாகவும் CCTV கேமரா மூலியம் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் பார்க்கலாம் இந்த காட்சி மிகவும் ஆரவாரமாக விநாயகர் சிலை கொண்டு வந்த இளைஞர்கள் கடலில் சென்று கரையக்கூடிய ஒரு நிகழ்வும் இங்கு நிலவி வருகின்றன. தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். விநாயகர் சிலைகள் கரைப்பு எப்படி அங்கு நடைபெறுகிறது? விவரங்கள். வழிபாடு செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றைய தினம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தளவு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் அனைத்து விநாயகர் ஊர்வலங்கள் நடைபெறக்கூடிய அனைத்து வழித்தடங்களையும் காவல்துறையோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஐசோஸ் பகுதியில் ஏறக்குறைய கொஞ்சம் பதற்றமாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் விநாயகர் ஊர்வலத்திற்காக ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட சிலைகள் இந்த பகுதியில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இது போன்ற பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து முள்வேலிகள் அமைக்கப்பட்டு குறிப்பாக மசூதிகள் இருக்க இடங்களில் யாரும் தடையை மீறி அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர வேற எங்கும் விநாயகர் ஊர்வலம் நடைபெறக்கூடாது என்பதற்காக இது போன்ற தடுப்புகள் எல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பலத்த பாதுகாப்போடு இந்த விநாயகர் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. சென்னையை பொறுத்தளவு இதுவரை 1100க்கும் மேற்பட்ட சிலைகள் இதுவரை கடலில் கரைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1500 சிலைகள் வழிபாடு செய்யப்பட்ட நிலையில் பாலவாக்கத்தில் 250 சிலைகளும், பிஷிங் ஹார்பரில் ஏறக்குறைய 100 சிலைகளும், அதே போல சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கத்தில் ஏறக்குறைய 800 சிலைகள் இதுவரை கடலில் கரைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இந்த ஐசோஸ் பகுதியில் தற்பொழுது விநாயகர் சிலையுடைய ஊர்வலங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.